வணக்கம். தமிழகத்தின் இரண்டாவது பெரிய சக்தி விஜய்தான். திருமாவளவன் கருத்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாட்டை அறிவித்திருந்தார். இந்த மாநாட்டிற்காக அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். மேலும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணமுடைய அனைத்து கட்சிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளலாம். பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி என்ற இரு கட்சியும் தவிர என கூறியிருந்தார். மேலும் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அதிமுகவை திருமாவளவன் அவர்கள் அழைத்ததால் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது என்றும் பலர் கருத்து தெரிவித்து வந்தார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் தற்பொழுது திருமாவளவன் அவர்கள் தனது பேட்டியில் தமிழகத்தில் இரண்டாவது பெரிய சக்தியாக தம்பி விஜய் அவர்கள் உருவெடுப்பார்கள். வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக தான் ஆட்சியை கைப்பற்றும். அதில் மாற்று கருத்து இல்லை. திமுக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினால் எதிர்க்கட்சி மற்றும் 2வது இடத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம்தான் வரும். பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்தை பெறும் என மார்தட்டி கொண்டு வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியில் எக்காலத்திலும் 2வது இடத்தை பெற முடியாது. தம்பி விஜய் அவர்களினுடைய வெற்றிக் கழகத்திற்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஆதரவும் எதிர்பார்ப்பும் உள்ளது. எனவே 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் 2வது இடத்தை தமிழக வெற்றிக் கழகம்தான் பெறும் எனவும் அறிவித்திருந்தார். இது தமிழக அரசியலில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து விஜயை ஆதரித்து வருகிறார். விஜய் அவர்கள் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கினார். அது முதல் தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு திருமாவளவன் அவர்கள் ஆதரவு தெரிவித்துதான் வருகிறார். குறிப்பாக விஜய் அவர்களினுடைய அரசியல் முன்னெடுப்பு என்பது இடதுசாரி சிந்தனையை முன்னெடுப்பது போன்று உள்ளது. எனவேதான் நாங்கள் தொடர்ந்து விஜய் அவர்களை ஆதரித்து வருகிறோம் என்றும் கூறியிருந்தார். அதற்கு காரணம் இல்லாமலும் இல்லை. விஜய் அவர்கள் கட்சியை அறிவிப்பதற்கு முன்பாகவே டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருந்தார். இதேபோன்று அண்ணா அவர்களின் பிறந்தநாள் மற்றும் பெரியார் பிறந்தநாள் போன்றவற்றிற்கும் வாழ்த்துச் செய்தி அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் பெரியார் திடலுக்கே நேரடியாக சென்று பெரியாருக்கு அஞ்சலி செலுத்தினார் விஜய் அவர்கள். தொடர்ந்து கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் போன்ற சிறுபான்மையின மக்களினுடைய விழாக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வந்த விஜய் அவர்கள் சமீபத்தில் கொண்டாடப்பட்ட விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை. விநாயகர் சதுர்த்திக்கு விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்று பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டி இருந்தது. மேலும் பெரும்பான்மை மக்களின் திருவிழாவிற்கு ஆதரவு தெரிவிக்காததன் மூலம் விஜய் அவர்கள் திமுகவின் பி டீம் போன்று செயல்பட்டு வருகிறார். இவர் திராவிட சித்தாந்த கொள்கைகளை கையில் எடுத்து செயல்பட்டு வருகிறார் என்று கூறியிருந்தார். மேலும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்களும் பெரியார் திடலுக்கு சென்று விஜய் மாலை அணிவித்துவிட்டு வந்ததை கடுமையாக எதிர்த்திருந்தார். காரணம், தமிழ் மண், தமிழ் அரசியல் என்று கூறி அரசியலுக்கு வந்த விஜய் அவர்கள் திராவிட அரசியலை கையில் எடுக்கின்றார். பெரியாருக்கு வாழ்த்து தெரிவிப்பதையோ மாலை அணிவிப்பதையோ நாங்கள் எந்த விதத்திலும் குறை கூறவில்லை. அதே சமயத்தில் தமிழ் மண்ணில் பிறந்த தமிழ் தலைவர்களான அயோத்திதாச பண்டிதர், MC ராஜா, கக்கன் காமராஜர், இரட்டைமலை சீனிவாசன், மாவீரன் பூலித்தேவன், ஒண்டிவீரன், தீரன் சின்னமலை, மருது சகோதரர்கள், அழகுமுத்துக்கோன், சங்கரலிங்கனார் போன்றோர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். இவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் பெரியாருக்கு மட்டும் வாழ்த்து தெரிவிப்பதை ஏற்க முடியாது. பெரியாரால் மட்டுமே மாற்றம் நிகழ்ந்துவிடவில்லை. பெரியார் போன்று பலர் உழைத்துள்ளார்கள். அவர்களையும் நாம் நினைவு கூற வேண்டும் என கூறியிருந்தார். இதேபோன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ தமிழகத்தில் பெரியாரை கையில் எடுக்காமல் எவரும் அரசியல் செய்ய முடியாது. நாங்கள் விஜய் அவர்களை வாழ்த்துகின்றோம். விஜய் அவர்களும் பெரியாருக்கு மரியாதை செலுத்தி இருந்ததை வரவேற்கின்றோம் என்று கூறியிருந்தார். இப்படி தொடர்ந்து விஜய் அவர்களினுடைய அரசியல் முன்னெடுப்பை திருமாவளவன் அவர்கள் ஆதரித்து வருகிறார். இதற்கு காரணம் இல்லாமலும் இல்லை. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் விசிக திமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிடும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அதே சமயத்தில் அங்கு கூட்டணி தொடர்பான நெருக்கடிகள், சிக்கல்கள் ஏற்பட்டால் அப்பொழுது விஜய் அவர்களோடு கூட்டணி அமைக்க திருமாவளவன் இப்பொழுதே காய் நகர்த்தி வருகிறார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. ஒருவேளை 2026ஆம் ஆண்டு தேர்தலை திமுக கூட்டணியில் இருந்தே சந்தித்தாலும் எதிர்வரும் காலங்களில் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பின் காரணமாக விஜய் அவர்களினுடைய கட்சி பெரிய கட்சியாக தமிழகத்தில் உருவெடுக்கலாம்.
அதுபோன்ற சமயத்தில் விஜய் அவர்களோடு கூட்டணியை உருவாக்கி கொள்ள இது உதவும் என்பதனால்தான் இவ்வாறு திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அதிமுகவும் வலிமை இல்லாத ஒரு கட்சியாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கூற்றோடு தள்ளாடி வருகிறது. எனவேதான் விஜய் அவர்களை திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து ஆதரித்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. நன்றி.